முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. சதுப்பேரி, கே நகர் விரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது? நீரை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட தொரப்பாடி ஏரி கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமா முழு கொள்ளளவை எட்டி ஏரியிலிருந்து உபரி நீரானது கால்வாய் வழியா வெளியேறி வந்துட்டு இருக்கு. கடந்த 3 தினங்களுக்கு மேலா பார்த்தோம்னா இந்த சதுப்பேரி, கே நகர் விரிவு பகுதியில முல்லை நகர் உள்ளிட்ட பல்வேறு தெருக்கள்ல மழை நீர் புகுந்திருக்கிறத நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. அதாவது கடந்த 3 தினங்களுக்கு மேலா அந்த பகுதியில தண்ணீர் ஆறு போல ஓடுறத நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தினால பார்த்தோம்னா அந்த பகுதியில கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதாவும் அந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடியிருப்பு பகுதிக்கு பின்புறம் இந்த உபரி நீர் போறதுக்குன்னு ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததுனாலதான் அந்த கால்வாயில போக வேண்டிய உபரி நீர் அந்த கால்வாயில போகாம குடியிருப்பு பகுதிக்குள்ள புகுந்திருக்கிறதா அந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமா அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போதும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த உபரி நீருடன் கழிவு நீரும் கலந்திருக்கிறதுனால நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க.